எனக்கு வந்து என்டையர் ராமாயணலேருந்து if I have to take one message, what is that one message will be? And that one message I get is that with devotion even a monkey can ascend to divinity. So அப்போ நம்ம எது செஞ்சாலும் பக்தியோட செய்யணும், இல்லை செய்யக்கூடாது. கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் நான் சொல்றது. Your business has become what it has become because of you. Your business is not becoming what it can become because of you. உங்களால தான் அது இந்த நிலைமைக்கு வந்திருக்கு, உங்களாலேயே அது இந்த நிலைமையிலேயே நின்று போயிடும், வளராது. அது என்னமோ வந்துட்டு ஒரு பெருமையாவே இருக்கும். நான் விற்கிறதே கிடையாது, தானா வரும். பிஸ்னஸ் வந்து ஃபுல் டே வரணும்னா விற்கணும். If Apple and Samsung still think that they have to sell, if Rajinikanth and Shah Rukh Khan and Amitabh Bachchan still think their movies have to be sold, if cricket is still being sold in this country, if gods and Swamijis are still being sold in the country, everything has to be sold. Period. Everything has to be sold. There is nothing like I have a great product, great service. அது தானாவே தானா வராது, விற்கணும், வித்துனே இருக்கணும். கோகோ கோலா விற்கணும், விஸ்கி விற்கணும், சிகரெட் விற்கணும். அதெல்லாமே விற்கணும்னா நம்ம ப்ராடக்ட்லாம் வித்து தானும். மாத்திரம் இதுவும் பண்ணும், அதுவும் பண்ணும், இதுவும் பண்ணும், இதுவும் பண்ணும். That is where the beauty of an entrepreneurship's leadership comes in, where holistic leadership is required. நான் எப்பயுமே என் ஸ்பீச்சில் சொல்றதா, இது ஒன்றும் புதுசு இல்லை. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் விட்டா கூட இதை பிடிச்சிக்கோ. ஓகே, எவ்வளோ நான் டைம் இருக்கோ அதை சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு வாரத்தை வந்து ஒரு ஆண்டர்பிரினர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி டிசைன் பண்ணும். திங்கக்கிழமை அன்னைக்கு ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் சேல்ஸ். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஐ வில் ரிவ்யூ ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். புதன்கிழமை அன்னைக்கு ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஸ்டாக் பொசிஷன், எதையாவது கிளியர் பண்ணணுமா, ஓகே, இல்லை வந்து ரெப்ளனிஷ் பண்ணணுமா, இல் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டாக். வியாழக்கிழமை அன்னைக்கு மை ஃபோக்கஸ் வில் பி ஆன் பில்டிங் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். பிகாஸ் சம்பளம் கொடுத்து ஜனங்களை ரீட்டைன் பண்ண முடியாது, ரிலேஷன்ஷிப் வச்சு தான் ரீட்டைன் பண்ண முடியாது. நம்ம என்ன சம்பளம் கொடுத்தாலும் நம்ம காம்படிஷன் மேலே 2000 ரூபா கொடுத்துருவோம். So by salary you cannot retain people, only on the strength of relationship you can retain people. ஒண்ணுமே இல்லை. Every Thursday coffee with the chairman, 11 different employees are selected and they can come and have coffee with the chairman. Okay, நீங்க பியர்னு எதிர்பார்க்குறீங்க, நான் சொல்ல மாட்டேன், காஃபி தான் சொல்லுவேன். ஓகே, காஃபி வித் த சேர்மன் தான் சொல்லுவேன். பட் ஜஸ்ட் அன் இன்ட்ராக்ஷன் டு கண்டினியூ டு ஹேவ் தட் ரிலேஷன்ஷிப். தேர்ஸ்டே அன்னைக்கு நான் அதை பண்றேன். ஃப்ரைடே அன்னைக்கு ரெவ்யூ. ஓகே, what is the review? Not the question, is there anywhere we can improve? But the question is, where all can we improve? It's given we can improve. Don't ask this question. ஒரு ஸ்கீமை ஒன்று ஆர்கனைசேஷன் எட்டுன்னு வந்துருங்க. Any employee can drop a suggestion on where we can improve. Product, service, administration, systems, எதுவாக இருந்தாலும் சரி. Any employee can drop an idea on where we can improve. Idea box அது. Whichever idea gets selected in the month, 1 month salary will be given as bonus to that employee. You're not building your business based on your intelligence alone. You're leveraging the entire intelligence of the entire organization. My point is, the question is not can we improve. Where all can we improve? We can improve. There has to be this continuous Japanese இதுல சொல்ற Kaizen. எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி those of you who are still early in business, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனான்னா நமக்கு நெட்வொர்க்கிங் தேவை, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது. போலீஸில் ஒருத்தர் தெரியணும், ஜுடிஷியரியில் ஒருத்தர் தெரியணும், பியூரோக்ராட் ஒருத்தர் தெரியணும். ஓகே, என்ன ஆனாலும் யூ ஹவ் டு பில்ட் தட் ரிலேஷன்ஷிப். ஐ எம் டாக்கிங் டு பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ நான் இந்தியான்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். மேபி இட்ஸ் ட்ரூ ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் சக்ஸஸ் யூ கேன் கோ வித்தவுட் இன்டர்ஃபியரன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இஃப் யூ ஹவ் டு சஸ்டெயின் யுவர் சக்ஸஸ், யூ நீட் கனெக்ஷன்ஸ். எனக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், எனக்கு வந்து ஜுடிஷியரியில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், பேங்கிங் செக்டரில் ஒரு 2 பேர் தெரியணும், எனக்கு வந்துட்டு போலீஸில் 2 பேர் தெரியணும். we have to build bureaucrats தெரியணும்.
2 பேர் தெரிஞ்சா போருமா? 2 பேர் தெரிஞ்சா போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கோசரம் அவங்க மற்றவங்களோட பேசுவாங்க. நம்ம யாரும் நேரம் பேசவே வேணாம். பட் தெரியணும். யூ ஹாவ் டு பில்ட் திஸ். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், அந்த ஒரு வாரத்தில் இருக்கிற அந்த ஒரு 6 நாள், ஆண்டர்பிரினருக்கு 6 நாள் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு 7 நாள் தான் ஆண்டர்பிரினருக்கு. பட் அந்த ஒரு 6 நாள் வந்து ஒரு ஓவியன் மாதிரி யோசிக்கணும். There has to be a structure to your life. He used the word institutionalizing growth. இதை நம்ம வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் கல்ச்சரா மாற்றணும். நம்ம சிஎஃப்ஓவும் அந்த மாதிரி should have different meetings, different plannings, different review meetings with his team. The more and more we bring a structure to our leadership, I think the possibilities are absolutely limitless. Last but not the least, to conclude the entire thing, ஒரு ஃபெயிலியர் வந்து எப்படி கேன் த்ரூ ரெசிலியன்ஸ் பவுன்ஸ் பேக் டு பி அ சக்சஸ்ன்றதுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு. எங்க பார்த்தாலும் புக்ஸ். ஹவு டு பவுன்ஸ் பேக் ஃப்ரம் அ ஃபெயிலியர், எத்தனை தடவை விழுந்தாலும் நம்மளால திரும்பி எப்படி எழுந்து நிற்க முடியும், ஹவு வி கேன் பவுன்ஸ் பேக் இன் லைஃப், நிறைய இருக்கு. There is one literature that is not available in the world. If you don't know how to handle your success, how you will fall. There's no literature in the world. நான் 30 வருஷம் பார்த்த உலகத்துல சக்சஸை ஹேண்டில் பண்ண முடியாம கீழே விழுந்தவங்க தான் மேக்ஸிமம். அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேல யூ கெட் கேரிட் அவே பை யுவர் சக்சஸ். யூ திங்க் யூ ஆர் இன்ஃபேலியபிள். இனிமே நம்மளை யாருமே எதுவுமே தொடவே முடியாதுன்னு. அண்ட் நான் பார்த்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன இன்னுமே யாருமே பிடிக்கும் அந்த அகங்காரம் தலையில ஏறுறதோ, when ego gets inside, everything else begins to leave you. அது எப்படியோ தெரியாது. இப்போ நான் வந்து செம்மையா இன்னைக்கு பேசினேன் யோசிச்சு பண்ணா எஸ்கலேட்டர்ல வழுக்கும். அது எப்படி வழுக்கும் தெரியாது. பட் லைஃப் ஹேஸ் அ வே டு கிரவுண்ட் யூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கையும் கேட்குற ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி முன்னுக்கு வரணும், எப்படி முன்னுக்கு வரணும், எப்படி முன்னுக்கு வரணும்னு எல்லா ஸ்பீக்கரும் சொல்ல போறாங்க. டோன்ட் கெட் கேரிட் அவே. ஸ்டே கிரவுண்டட். நம்ம தேசத்தோட ரொம்ப ஃபேவரட் கேம் காத்தாடி. ஐ திங்க் தட் இஸ் த மெட்டஃபர். Head held high, feet always on the ground. Okay, feet always on the ground. Stay grounded. நம்ம யாருமே சக்சஸ் ஆனதுக்கு nobody makes it alone. நம்மளோட தனி முயற்சி மட்டும் காரணம் கிடையாது. எவ்வளவோ நம்ம ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எம்ப்ளாயி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து சப்போர்ட் செய்யுளே இருக்கு. நம்ம படித்த காலத்தில் அது நீங்கள் சாய்ஸில் விட்டீங்க அந்த கேள்வியை. ஓகே, செய்யுளே இருக்கு. வளரும் போது நெற்கதிரிகள் நிமிர்ந்து வளரும், அப்பதான் அதால் வளர முடியும். வளர்ந்ததுக்கு அப்புறம் குனிஞ்சு நிற்கணும், இல்லைன்னா காத்துல விழுந்துரும். அது ஹியூமிலிட்டி இன் அ சக்சஸ்ஃபுல் பர்சன் இஸ் த கிரேட்டஸ்ட் அசெட் தட் யூ கேன் possess. So never get carried away. Remain humble and grateful, and the future is ours. Absolutely, the future is ours. Wishing you an abundant future. Thank you so much.